தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னா, நிர்வாக உதவியாளருக்கான வேலை தான் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி நீங்கள் படிச்சினாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சில பேர் டிகிரியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சினாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 30,000 பார்த்தீங்கன்னா வழங்குவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் சேலரி தான். ஆனால் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறையா சேலரி வந்து இருக்குது. பட் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 30,000 கிடைக்கும். ஸோ சில பேரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா 30,000க்கும் அதிகமாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவலே 30,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேலரி இன்னும் அதிகமாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோக்குள்ளே. ஸோ ப்ராப்பராக வீடியோவை கண்டினியூ பண்ணி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த தேதி இருக்கு இல்லையா 2/6/2025 இந்த தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச 12 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நாள்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்னா ரொம்ப நாள் டிலே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கடைசி தேதி முடிஞ்சு 12 நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம தெளிவாக போய் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான லிங்க்ஸ் எல்லாமே எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா படித்து பார்க்கலாம். அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத மேலே வச்சு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நியூ டேப்ல ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதோட மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான லிங்க் வரதுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் கிளிக் பண்ண இடத்துலையே ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லா நம்பரும் குறைஞ்சி 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்டை ஸ்க்ரால் ஆகிட்டு இப்படி கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்து நிற்கும். லைட் அப்படியே கீழே ஸ்க்ரால் ஆகி கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அந்த லிங்கை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னால இல்லை என்ன லிங்க் இருக்கோ எல்லா லிங்குமே கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டோட்டலாக 5 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி தருவது அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி இல்லைனா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுவுமே ஓவராலாக சேர்த்து நீங்கள் 50% நீங்கள் மதிப்பெண் பெற்றிருக்கீங்க. டிகிரி இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. பட் இந்த ஜாப்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் லீகல் ரெக்கவரி ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 30,000லேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகி 1,20,000 வரைக்கும் தருவது அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் யூஜி இல்லாமல் பிஜி அல்லனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பிஜியில் படிச்சிருக்கீங்க, 50% நீங்கள் மதிப்பெண்கள் வச்சிருந்தாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, அதாவது பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சேலரி தருவதாக சொல்லியிருக்காங்க.
இதுக்கு நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சிஏ ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்களா, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ எம்பிஏ ஃபினான்ஸ் அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கும் உங்களுக்கு 30 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எம் அண்ட் அட்மினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 30,000 சேலரி ஸ்டார்ட் ஆகி 1,20,000 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் பிஜி படிச்சாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி பிஜி இல்லை அப்படின்னா பிஜி டிப்ளமோ லேபர் லா அப்படி இல்லைனா எம்பிஏ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சினாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கும் உங்களுக்கு 30 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 25,000 95,000 வரைக்கும் மாத சம்பளம் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் காமர்ஸ் படிச்சிருந்தால் கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜும் தெரியணும் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு 27 வயதுக்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 38 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்பவுமே இருக்க மாதிரி ஓபிசி கேண்டிடேட் எல்லாத்துக்குமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்களே அவங்க எல்லாத்துக்குமே 10 வருடம் 15 வருடம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இந்த சைட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்கும். அந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டோட்டலாக நீங்கள் இந்த 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நார்மலான உங்களோட ஃபுல் நேம், உங்களோட கன்ஃபார்ம் நேம், உங்களோட மிடில் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட காமன் டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு உங்களால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் டெஸ்ட் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், நீங்கள் எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுதணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியான எக்ஸாம் வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான தனி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான தனி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை ஃபாலோ பண்ணி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குது. 200 rupees பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 600 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் ப்ராப்பராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இனிமேல் நிறைய விஷயங்கள் புரியல அப்படின்னா நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துமே சில பேருக்கு புரியலன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட்டை ப்ராப்பராக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலே போதும். ப்ராப்பராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.